உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது மே மாதத்தினுடைய வார ராசி பலன்களை காண இருக்கின்றோம். கடந்த ஏப்ரல் மாதத்திலே நாம் ராசி பலன்கள் காணும்போது ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இந்த மே மாதத்திலே சொல்லப்படுகிறது. காரணம், திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ற கணக்கிலே நம்ம ராசி பலன்கள் வழங்கி கொண்டிருப்பதால் இந்த வாரம் முதல் வாரமாகிய திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ற நிலையிலே ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே மாதம் 5ஆம் தேதி வரை இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே கிரகங்கள் முக்கியமாக சந்திரன் பயிற்சியாகி 2 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகி கொண்டே இருக்கின்றார். கிரகங்கள் ஏதேனும் பயிற்சியாகி இருந்தால் இந்த வாரம் நம்மளுக்கு ஏதேனும் சாதகமாக செயல்கள் நடக்கின்றதா என்பதை காண வேண்டும். அதற்கு தக்கவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்திலே ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி தேய்பிரை முகூர்த்த நாளாக இருக்கின்றது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஏகாதசி விரதம், மே மாதம் 2ஆம் தேதி பிரதோஷ நாளாக இருக்கின்றது. 3ஆம் தேதி தேய்பிரை முகூர்த்த நாள், மாத சிவராத்திரி தினம் அன்று. 4ஆம் தேதி சர்வ அமாவாசை தினம். அதேபோன்று இந்த வாரத்திலே சந்திராசிரமம் எந்த ராசிக்காரர்களுக்கு வருகின்றது என்பதை காண இருக்கின்றோம். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:51 வரை கடகராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 4:51 முதல் மே மாதம் 3ஆம் தேதி வெள்ளி மாலை 3:14 வரை சிம்மராசி நண்பர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. மே மாதம் 3ஆம் தேதி வெள்ளி மாலை 3:14 முதல் மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 11:11 வரை கன்னி ராசிக்கும் சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த 3 ராசிக்காரர்களும் சந்திராசிரம நிலைகளே இந்த வாரத்திலே இருக்கின்றீர்கள். நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று இந்த வாரத்திலே சந்திரன் எந்தெந்த ராசிக்கு பயிற்சியாகின்றார் என்பதை காண இருக்கின்றோம். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி இரவு 4:51 மீனத்திற்கு சந்திரன் செல்கின்றார். மே மாதம் 3ஆம் தேதி மாலை 3:14 மேசத்திற்கு சந்திரன் செல்கின்றார். மே மாதம் 5ஆம் தேதி பகல் 11:11 ரிஷபத்திற்கு சந்திரன் செல்கின்றார். இப்பொழுது இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வார ராசி பலன்களை நாம் காண்போம். மேச ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்கள் என்ன என்பதை காண்போம். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையிலே, உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. தொட்டது பொன்னாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான நிலையிலே இந்த வாரம் உங்களுக்கு அமைகின்றது. அதே கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலை என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அருமையான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அதே போன்று நீங்களும் ஒரு அளவு கடந்த ஒரு உற்சாகத்தோடு காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதே போன்று பிள்ளைகளுடன் உங்களுக்கு ஒரு அந்யோன்யமான சூழ்நிலை, பிள்ளைகளோடு ஒரு எங்கேயாவது வெளியில் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, பிள்ளைகளுடைய மனநிலை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உங்கள் இருவருக்குள்ளே ஒரு சந்தோஷமான நிலை என்றெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று உங்களது இல்லற துணையுடன் சற்று கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் மூலியமாக சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் குடும்பத்தில் ஏதேனும் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் ஏதாவது செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக சில நன்மைகளும் அதே நேரத்தில் கொஞ்சம் ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கின்றது. மாணவ மாணவிகள் இந்த வாரம் 5ஆம் தேதி வரை கொஞ்சம் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை நாட்டம் கொள்ளக்கூடாது. அதே போன்று தாயார் உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த வாரத்திலே. அதே நேரம் எதிர்ப்புகள் விலகி ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திலே மற்றும் உங்கள் இல்லற துணையிடத்திலே மற்றும் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. உங்களது இல்லற துணை இந்த வாரம் உங்களுக்கு சற்று செலவினங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள். அதே போன்று உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. வெளி பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக சென்று வர வேண்டும். அவசர கதியிலே எந்த விஷயங்களும் செல்லும் பொழுது மறந்துவிட்டு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். முக்கியமான பொருள்களை வைத்துவிட்டு பின்பு அங்கே சென்று நீ தேடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும். அதனால் கவனமாக எங்கேயாவது செல்லும் பொழுது அனைத்தும் எடுத்து வைத்திருக்கின்றீர்களா என்பதை 1-2 முறை பரிசோதித்து விட்டு செல்வது உங்களுக்கு நல்லது. அதே போன்று உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். தந்தைக்குரிய கிரகம் இந்த வாரத்திலே கொஞ்சம் வக்ரகதி அடைந்து அமர்ந்திருக்கின்றது. வக்ரகதி அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் இருவருக்குள்ளே ஏதேனும் சிறிய கருத்து வேற்றுமையில் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. தொழில் ரீதியாக இந்த வாரம் கொஞ்சம் லாபம் அதிகமாக இருந்தாலும்
அது முன்னேற்றம் என்பது கொஞ்சம் தடை இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா உங்கள் தொழிற்சானாதிபதி வக்கரம் பெற்ற குருவுடன் இணைந்திருக்கின்றார். அதனால் ஏதாவது ஒரு உதவிகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். அது தடைபடக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் காலதாமதமாக செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியாக முக்கியமாக தொழில் செய்பவர்களுக்கு, முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு முக்கியமாக ஒரு காலதாமதம் என்ற பெயரிலே உங்களை அலக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கின்றது. அதனால் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக சென்று நீங்கள் காரியம் சாதிப்பது நல்லது. இதனால் செவ்வாயின் பார்வை வேறு இருக்கின்றது. தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருப்பது இந்த வாரம் நல்லது. இந்த வாரம் வெளியூர் சுற்றுலா பயணம் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைத்திருக்கின்றது. சந்தோஷமாக சென்று குடும்பத்துடன் சென்று ஒரு சந்தோஷமான நிலையிலே இந்த வாரத்தை நீங்கள் கழிப்பது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் அந்த அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் வந்திருக்கின்றது. தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு இந்த வாரம் கொஞ்சம் அக்கறையாக நீங்கள் செய்ய வேண்டும். என்ற குலதெய்வம் இந்த வாரத்திலே கொஞ்சம் கோபமாக இருப்பதாக தெரிகின்றது. கொஞ்சம் கவனம் தேவை. மூத்த சகோதர சகோதரிகளும் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக கண்டிப்பாக இருப்பார்கள். இருந்திருப்பினும் அவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அவர்கள் மனநிலையை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது ஒரே நிலையில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் கொஞ்சம் பிரச்சனை இருக்கின்றது. அதனால் அவர்களை மனநிலையை அறிந்து நீங்கள் பேசுவது உங்களுக்கு நல்லது. அதே போன்று 12 கோடியின் வக்ரகதி அடைந்திருப்பதால் நண்பர்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம சொந்தங்கள் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அதே போன்று வெளியூர் பயணங்கள் பணம் கட்டுபவர்கள், வெளியூர் பயணங்கள் தயாராக இருக்கக்கூடிய நமது இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக இளம் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர்கள் செல்லக்கூடிய இளம் பெண்கள் கொஞ்சம் கவனமாக சென்று வர வேண்டும். ஏன்னா 12 கூடையவன் வக்ரகதி அடைந்திருக்கின்றார். அதனால் கொஞ்சம் கவனமாக நீ சென்று வருவது உங்களுக்கு நல்லது. பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையாக ஏற்பாடு செய்து செல்வது உங்களுக்கு நல்லது. இப்பொழுது நான் சொன்ன விஷயங்களே கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். ரிஷபராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருப்ப இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு எண்ணம் சிந்தனையும் வெற்றியை நோக்கி இருக்கும். அதே போன்று லாபமும் அதிகமாக கிடைக்கும். இந்த வாரம் ஒரு உற்சாகமாக வேகமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான ஆற்றல் பெற்ற நிலையிலே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் தைரியமாக நீங்கள் வேகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போன்று எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும். சிறிய தடங்கல்கள் பிரச்சனை இருந்தாலும் கூட வெற்றிகள் கிடைக்கும். அதனால் காரிய தாமதமின்றி நீங்கள் வெற்றி பெறுவது உங்களுக்கு நல்லது. முயற்சியை கைவிடாமல் நீங்கள் காரியத்தை சாதிக்கலாம். குடும்பத்திலே சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கவலைப்படாதீர்கள். கிரகங்கள் கொஞ்சம் வக்ரகதியிலே சனி பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சில சலசலப்புகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் நல்லது. ஏனென்றால் இந்த வாரத்திலே உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு அனுசரணை இல்லாத சூழ்நிலை உருவாகிவிடும். அதேபோல் இளைய சகோதர சகோதரிகள் இந்த வாரம் ஒரு 30ஆம் தேதி வரை கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கின்றார்கள். அதற்கு பின்பு உங்களோடு இணக்கமான சூழ்நிலைக்கு மாறுவார்கள். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படும். அதேபோல் மாணவ மாணவிகள் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டும். மறதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் தாயார் உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. பயணங்களுக்காகவும் நீங்கள் செலவு செய்ய சூழ்நிலையும் இருக்கின்றது. அதேபோல் பிள்ளைகள் இந்த வாரம் உங்களுக்கு சற்று செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். அதனால் பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக கவனிப்பது நல்லது. ஏன்னா வக்ரம் பெற்ற குருவின் பார்வை வேறு புத்திர காரகனுக்கு இருக்குது, புத்திர ஸ்தானத்துக்கும் இருப்பதால் பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக கண்காணிக்க வேண்டும். அதேபோன்று பிள்ளைகள் வழியிலே உங்களுக்கு செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் தயாராக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அதேபோன்று 6 கூடை என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருந்து நன்மை செய்யக்கூடிய நிலை இருப்பதால் எதிர்ப்புகள் விலக்கி இந்த வாரம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பிரச்சனைக்குரியவர்கள் உங்களோடு சமாதானம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. களத்திற்காரர்கள் உங்களோடு ராசியிலே வந்து இட்டுவதால் நிச்சயமாக உள்ளிற துணை உங்கள் மீது ஒரு அதிக பற்று பாசத்தோடு இந்த வாரம் காணப்படுவார்கள். உங்கள் இருவருக்குள்ளே ஒரு அந்யோன்யம், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை, நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு சந்தோஷமாக இருக்கின்றது. அதேபோன்று உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். 8ஆம் இடத்திலே சனி குருவுடன் வக்ரகதியிலே அமர்ந்திருக்க குருவுடன் சனி இணைந்திருக்கின்றார். கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தந்தை வழி உறவுகளிடத்திலே கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்பொழுது இல்லாமல் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக பொறுமையாக நிதானமாக நீங்கள் அனைவருமே கடைபிடித்து செல்ல வேண்டிய ஒரு வாரம். காரணம், உங்கள் தொழிற்சானாதிபதியின் பார்வை இருந்தாலும் கூட வக்ரம் பெற்ற குருவுடன் சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்தில் தொழில் ரீதியாக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்கின்றது. செலவினங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்பார்த்ததை விட அதிகமான செலவுகள் தொழில் ரீதியாக அனைவருக்குமே ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று லாபம் கண்டிப்பாக இருக்கின்றது, உறுதியாக இருக்கின்றது.
அதே நேரத்தில் லாபம் உங்களுக்கு வந்தாலும் அது முழுமையாக கிடைப்பது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையில் இருப்பதால் கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் பணம் லேட்டாக காலதாமதமாக வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் இருந்து வாங்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு கொஞ்சம் இந்த நேரத்தில் அவர்கள் டிலே செய்யும்போது உங்களுக்கு கோபம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு. ஏனென்றால் அது நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காவிட்டால் யாருக்கும் சற்று கோபம் வரத்தான் செய்யும். இருந்தாலும் கிரகங்களுடைய சூழ்நிலை அவர்களையும் தடுக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் கிரகங்கள் நன்றாக இருக்கும்பொழுது பிரச்சனை வந்தவர்கள் சேர மாட்டார்கள். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் செலவினங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு குறிப்பிட்ட நபர்கள் நான் சொன்னவர்களுக்கெல்லாம் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்து செலவினங்களை கட்டுப்பாடுகள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். காரணம், உங்கள் ராசிக்கு வக்ரம் பெற்ற குருவின் பார்வை இருக்கின்றது. அதுவும் 7ஆம் இடத்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆட்சி பலம் பெற்ற நிலையிலே. 8 குடியனோடு இணைந்து பார்ப்பதால் உங்களுக்கு ஏதேனும் தடங்கல்கள், வருமான தடை என்று ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இருப்பினும் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக வெற்றி நீங்கள் காரியத்தில் இறங்குகின்ற பொழுது கிடைக்கும். லாபமும் உறுதியாக கிடைக்கும். அதே நேரத்தில் வருமான தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வேலை நடக்கும், உங்களது வருமானம் எழுதி வைக்கப்படும். அதே நேரத்தில் கைக்கு வருவது டிலே ஆகும். அது முன்ன பின்ன கிடைக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் நீங்கள் உறுதியாக வேலையும் இருக்கின்றது, லாபமும் இருக்கின்றது. கவலைப்படாமல், இன்று இல்லாவிட்டால் நாளை வரும் என்ற நிலையில் நீங்கள் கவலைப்படாமல் வேலைகளை செய்ய ஆரம்பியுங்கள். எந்த விதத்திலும் தடையில்லாமல் நீங்கள் செல்ல வேண்டியது உங்கள் கடமை. தடைகள் கண்டிப்பாக வரும். இருப்பினும் நீங்கள் வேலை செய்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக பலன் பின்பு கிடைக்கும். அதேபோன்று இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஒரு நல்ல நிலையிலே உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் மூத்தவர்கள் சகோதரர்கள் மூலியமாக சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கின்றது. இளையவர்கள் என்ற நிலையிலே உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அவர்கள் மூலியமாக நிறைய நன்மைகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கின்றது. தயாருக்குரிய கிரகமான புதன் உங்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக உங்களுக்கு தாய் வழி உறவுகளும் தாயாரும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். இந்த வாரத்திலே தாயாரிடத்தில் ஏதேனும் உதவிகளை பெற வேண்டியவர்கள் தாராளமாக கேட்டு பெற்று பயன்பெற்றுக் கொள்ளலாம். மாணவ மாணவிகளும் இந்த வாரத்திலே அதிகமான ஒரு உற்சாகத்தோடு வேகத்தோடு செயல்பாடோடு படித்து நல்ல முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நன்றாக இருக்கின்றது. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஏதேனும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, ஏதேனும் ஒரு புதிய விஷயங்களிலே நாட்டம் என்று அல்லது வெளியூர்களுக்கு ஒரு பயணம், இன்ப பயணம் என்று சொல்லக்கூடிய வகையிலே குடும்பத்தோடு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வாரத்திலே நமது மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது. பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலை இருக்கின்றார்கள். உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வகையிலே தொழில் ரீதியாக ஒத்துழைப்பு தரவும் தயாராக இருக்கின்றார்கள். எதிர்ப்புகள் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இப்படிப்பட்ட நேரங்களிலே வாங்குகின்ற கடன்கள்லாம் அடையாது. திருப்பி நீ கடன் வாங்கினா கூட அது நல்ல செலவாக இருக்காது. வீண் செலவுகள் தான் அதிகமாக வரும். அதனால் நீங்கள் தேவைக்கு தகுந்தாற்போல் கடனை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவைக்கு அதிகமாக வாங்கினால் ₹1 கூட உங்கள் கையில் மீதம் இருக்காது. எல்லாமே செலவாகிவிடும். நீங்கள் கடன் அடைக்கும் போது சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இப்படிப்பட்ட நேரத்தில் கடன் வாங்கும் பொழுது உங்களால் அடைப்பதற்கு மிகச் சிரமமாக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஆகிவிடும். கவனம் தேவை. இல்லற துணையிடத்தில் நீங்கள் கவனமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இந்த வாரம் முழுவதும். ஏனால் குரு வக்ரகதி அடைந்திருக்கின்றார் 7ஆம் இடத்திலே. 7 குடையவனே வக்ரகதி அடைகின்றார். நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேற்றுமை, இணக்கமற்ற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் முன்கூட்டியே உணர்ந்து தெரிந்து வைத்துக் கொண்டால் நிச்சயமாக அவர்களை நீங்கள் அனுசரித்து எப்படி கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் அவர்கள் சுயநினைவோடு இருப்பதே கஷ்டம் என்பதால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே உங்கள் இல்லற துணைக்கு பிரச்சனை இருக்கின்றது. உங்களுக்கு மன கஷ்டங்கள் வரக்கூடிய சூழ்நிலை. அதனால் நீங்கள் நிதானமாக அவர்களையும் நீங்களும் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. உங்கள் தந்தைக்குரிய கிரகம் 9 குடையவன் வக்ரம் பெற்ற குருவுடன் இணைந்திருக்கின்றார். அவர்களுக்கும் சற்று பிரச்சனை இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் வரும். அதனால் தந்தையாருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். நீங்களும் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது. இருப்பினும் தந்தை மூலியமாக ஏதேனும் உதவியில் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவுகளும் சாதகமாகத்தான் இருக்கின்றார்கள். பிரச்சனை எதிர்கொள்ள அவர் வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். காரணம், தொழிலுக்காரகன் தான் வக்ரகதி அடைந்திருக்கின்றார். அதனால் தொழில் ரீதியாக சில பேர் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள். அதனால் தொழில் ரீதியாக பாதுகாப்பாக யாரிடம் எப்படி பேசுகின்றோம், நம்மளுக்கு கீழே உள்ளவர்களிடத்தில் எப்படி பேசுகின்றோமே அறிந்து பேச வேண்டும். ஏனென்றால் தொழில் சாணாதிபதி இப்போது நல்ல நிலைமை இல்லை. தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே இந்த வாரம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றீர்கள். காரணம், தொழில் சாணாதிபதி தான் இப்பொழுது வக்ரகதியிலே சென்று அமர்ந்திருக்கின்றார். அதனால் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரையில் வேலை செய்கின்ற அனைவருக்குமே இந்த வாரம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இருக்கும். முக்கியமாக அரசு துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். யாரிடத்தில் என்ன பேசுகின்றோம் என்பதை நீங்கள் உணர்ந்து பேச வேண்டும். ஏனென்றால் தொழில் ரீதியாக போட்டிகள், பிரச்சனைகள்
மேலிடத்திலிருந்து உங்களுக்கு ப்ரெஷர் என்று பல வகையிலே உங்களுக்கு அனைவருக்குமே பிரச்சனை இருக்கின்றது. பொறுமையாக கையாண்டால் இந்த வாரம் கொஞ்சம் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் லாபம் உறுதியாக இருக்கின்றது. அந்த லாபத்தை நீங்கள் அதிகமாக வீண் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. லாபம் கிடைக்கும், ஆனால் வீண் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அந்த செலவு நிலையை கட்டுப்படுத்தினால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாரமாக இருக்கும் என்று தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன் நாம் காண இருக்கின்றோம். முதல் 2 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து வருகின்றீர்கள். காரணம், ராசிநாதன் முதல் 2 நாட்களுக்கு உங்களுக்கு ராசிக்கு 8 சென்று அமர்வதால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுகள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் என்று ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் மூலியமாக நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதன் மூலியமாக பிரச்சனை என்று வரக்கூடிய சூழ்நிலை நிறையாக இருக்கின்றது. அதனால் குடும்பத்திற்குள்ளேயும் நிறைய பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு முதல் 2 நாட்களுக்கு. அதனால் இந்த 2 நாட்களை நீங்கள் கவனமாக கொண்டு செலுத்த வேண்டும். அதேபோன்று குடும்பத்திலே ஏதேனும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைய சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. கண்டிப்பாக அவர் நம்பி எந்த ஒரு காரியமும் செய்து நீங்கள் வெற்றி பெறலாம். அதேபோன்று தாய்க்குரிய கிரகமான சுக்கிரன் இந்த வாரம் நல்ல நிலையிலே உச்ச நிலையை அடைந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் மூலியமாகவும் தாய் வழியினுடைய உறவுகள் மூலியமாகவும் நீங்கள் ஏதேனும் உதவிகளை பெற விரும்பும் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த நேரம் நன்றாக இருக்கின்றது. மாணவிகளும் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றீர்கள். புதிய ஒரு வரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சிலர் நகை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு, சிலர் நிலங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றது. அதை பயன்படுத்தி நீங்கள் சிலர் வாங்கிக் கொள்ளலாம். அதேபோன்று பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் உற்சாகமாக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றார்கள். ஒரு ஆற்றல் பெற்ற நிலையிலே உங்களது பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையிலும் அவர் இருக்கின்றார்கள். அவருடைய ஆலோசனை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். எதிர்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு செலவினங்களும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக உங்கள் குடும்பத்திற்குள்ளே இல்லற துணையின் மூலியமாக பிரச்சனைகள் வருவதுதான் அதிகமாக இருக்கின்றது. நண்பர்களிடத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் பழக வேண்டும். சொந்த பந்தங்களிடத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த வாரத்தில். ஏனென்றால் பிரச்சனைகள் வரும் என்று முன்கூட்டியே சொல்லும் பொழுது வரக்கூடிய சூழ்நிலை உருவாகுகின்றது என்றால் முன்கூட்டியே யோசித்து நீங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை யோசிக்கலாம். அதற்காக முன்கூட்டியே குறிப்பிடுகின்றேன். இந்த வாரம் உங்களுக்கு நண்பர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் மனைவியிடத்திலே நீங்கள் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றீர்கள். கணவனுடையத்திலும் சரி. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக முதல் 2 நாட்களுக்கு உங்களுக்கு ஏதேனும் மன உளைச்சல்கள், பிரச்சனைகள் என்று அதிகமான ஒரு தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. கவனம் தேவை. தந்தையார் உடல்நலத்திலும் அக்கறையும் கவனம் தேவை. ஏன்னா தந்தைக்குரிய கிரகம் தான் வக்ரகதி அடைகின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் மூலியமாக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் ரீதியாக நிச்சயமாக நீங்கள் ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் முழுவதும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே சரி, கடின உழைப்பாளிகளிலிருந்து ஒரு பெரிய நிலையில் இருக்கின்ற அனைவருக்குமே தொழில் ரீதியாக இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. கண்டிப்பாக லாபம் உறுதி செய்யப்படும். அதேபோன்று இந்த லாபம் உங்களுக்கு முழுமையாக குடும்பத்திற்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் வீணாகாது இந்த வாரத்திலே. இருந்தாலும் கடனை எதுவும் வாங்கி நீங்கள் வீண் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. அதனால் இருப்புகளை வைத்து செலவு செய்யுங்கள். தேவையில்லாமல் வெளியிலிருந்து வாங்கி செலவு செய்ய வேண்டாம் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த நேரம் வாங்குகின்ற கடன்கள் அடையாது என்பதால் அதை முக்கியமாக குறிப்பிடுகின்றேன். மூத்த சகோதர சகோதரிகளும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையான சூழ்நிலை இருக்கின்றார்கள். அதனால் அவர்களையும் நீங்கள் நல்ல நிலைமையை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் உதவியாக இருப்பார்கள். கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு சில விஷயங்களை தவிர பல விஷயங்கள் நன்மையாக இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மிகச் சிறப்பான வாரமாக அமையப் போகின்றது. காரணம், உங்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் உச்ச நிலையிலே இருக்கின்றார். உச்சபலம் அடைந்து அதே போன்று லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் அங்கே இருக்கின்றார். குடும்பத்தின் மீது இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான ஒரு நாட்டம், பற்று, பாசம், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஒரு அக்கறை என்று ஒரு அளவடந்த பிரியத்தோடு இருக்கப் போகின்றீர்கள். லாபத்தின் மீது அதிக நாட்டமும் இருக்கும். லாபமும் கண்டிப்பாக வந்து சேரும். அந்த லாபம் கண்டிப்பாக குடும்பத்திற்கு வந்து சேரும் என்பதால் நிச்சயமாக சந்தோஷப்படுவீர்கள். அதுபோன்று உங்கள் சகோதர சகோதரி என்ற வகையில் அவர்களும் உதவியாக உறுதுணையாக இந்த வாரம் இருக்கப் போகின்றார்கள். தாய் தந்தையரும் மற்றும் சொந்தங்களும் இந்த வாரம் உங்களுக்கு மிக உதவியாக இருக்கின்றார்கள். அனைத்து விஷயங்களிலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருப்பதால் எடுத்த காரியங்களிலே வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்கின்றது. பிள்ளைகளிடத்திலே மற்றும் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளுக்குரிய கிரகம் வக்கரகதி அடைந்திருப்பதால் பிள்ளைகள் சுயநினைவோடு இருப்பதே கஷ்டமாக இருக்கும் இந்த வாரத்திலே. அதனால் அவர்கள் பேசுவதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம். தேவையில்லாத வீண் பிரச்சனையில் நீங்கள் வளர்த்துக் கொள்ளக்கூடாது. இதனால் உங்கள் ராசிக்கு செவ்வாய் பார்வை இருப்பதால் கோபங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
அதனால் கட்டுக்குள் இருக்க வேண்டும் வார்த்தைகள் மற்றும் நம்முடைய பிரச்சனைகள். பிள்ளைகளிடத்திலே ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெரிய குழந்தைகளை வைத்திருக்கின்ற தாய் தந்தைமார்கள் மிகவும் எச்சரிக்கையாக பிள்ளைகளை கையாள வேண்டும். ஏனென்றால் இந்த நேரங்கள் அவர்கள் சுயநலோடு இருக்கவே கிரகங்கள் விடாது. அதனால் நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அதே போன்று எதிர்ப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இந்த வாரம் தருகின்றது. உடல் ஆரோக்கியம் இந்த வாரம் நன்றாக இருக்கின்றது, கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதேனும் ஒரு அவசர பயணங்களாக இருந்தால் பொருட்களை மறந்துவிட்டு செல்லாமல் கவனமாக எடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. ஏன்னால் சில நேரங்களிலே அவசர கதியிலே செல்லும் பொழுது எதையாவது மறந்துவிட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை, அப்புறம் அங்கே சென்ற பின்பு அந்த பயணமே வீணாகிவிடக்கூடிய வாய்ப்பு. இப்படி இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பதனால இது போன்ற இந்த வாரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் வரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு இருப்பதால் கவனம் தேவை. லாபம் கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கும். நிச்சயமாக இந்த வாரம் ஒரு பயனுள்ளதாக இருப்பதால் நிச்சயமாக இந்த வாரத்தை நீங்கள் முயற்சி எடுத்து சிரத்தை எடுத்து பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வணக்கம். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். கன்னிராசிக்கு அதிபதி புதன் 8ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து 12ஆம் இடத்து அதிபதியோடு இணைந்திருப்பதால் இந்த வாரம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஒரு ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள். செலவை பற்றி கவலைப்படாமல் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக இந்த வாரம் நீங்கள் அதிக முயற்சியில் எடுக்கப் போகின்றீர்கள். பணத்தை வீணாக நிறைய செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் நிறைய இருக்கின்றது. அதனால் கவனம் தேவை. இருப்புகள் காலியாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் சந்தோஷமான செலவாக இருக்கும். இருந்தாலும் இருப்பு காலியாகிவிட்டால் திரும்பவும் அதை நிரப்புவது என்பது கடினமான சூழ்நிலையாகும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அதே நேரம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு இந்த வாரத்திலே சாதகமாக இருந்து வருகின்றார்கள். அவருடைய உதவியும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நிச்சயமாக இந்த வாரம் முழுவதுமே குடும்பத்திலே சந்தோஷம் என்பது நிறைய இருக்கும். கலகலப்பாக இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகின்றது. இளைய சகோதர சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்கள் ஒத்துழைப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதே போன்று ஒரு முக்கிய காரியங்களில் இறங்குகின்ற பொழுது அந்த காரியத்திலே கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். அதுக்கு தகுந்தவா போல் இப்பொழுது கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. தாயார் உடல்நலத்திலே கொஞ்சம் அக்கறை தேவை என 4 கூடையவன் அக்கரகதி அடைந்து அமர்ந்திருக்கின்றார் சனியோடு. 6 கூடையவனோடு இணைந்திருப்பதால் நிச்சயமாக உங்களுக்குள்ளே, அதாவது உங்கள் குடும்பத்திலே உங்கள் இல்லற துணை, அதாவது கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மாமியாருக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் அவர்களது மாமியாருக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கிறது. சில வீடுகளிலே பெரிய அளவிலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் முன்னெச்சரிக்கை செய்கின்றேன். அதனால் கொஞ்சம் கவனமாக உங்களை இல்லற துணை இடத்திலே நீங்கள் சொல்லி பிரச்சனை வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து செல்லுங்கள் என்று அறிவுறுத்த வேண்டும். அதேபோன்று பிள்ளைகளுக்கும் இந்த வாரம் கொஞ்சம் ஏதேனும் ஒரு வகையிலே பிரச்சனைகள் தடைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் பிள்ளைகளையும் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு செல்வது உங்களுக்கு நல்லது. கடத்தற்காரகன் வக்ரகதி அடைந்து இந்த வாரத்தில் உட்கார்ந்திருப்பதால் மனைவி கணவனிடத்திலே ஒரு ஒற்றுமை குறைவு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக உங்கள் குடும்பத்திலே உள்ள உறவினர்களை பற்றி அவர்கள் குடும்பத்தினர்கள் பேசும் பொழுது பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். நண்பர்களிடத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பழகும் பொழுது கவனமாக வார்த்தைகளை பிரயோகம் செய்ய வேண்டும். வார்த்தைகளிலே முக்கியமாக கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியம் இந்த வாரம் நன்றாக இருக்கின்றது. பயணங்களுக்காக செலவுகள் நீ செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு சந்தோஷமாக இருப்பதற்காக. அதனால் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். தந்தை வழி உறவுகள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றார்கள். அவர்கள் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. தந்தையாரும் உதவிகரமாக இருப்பார் உங்களுக்கு. தொழில் ரீதியாக நீங்கள் அனைவரும் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மகரம் பெற்ற குருவின் பார்வை தொழிற்சானத்துக்கு இருப்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையில்லாத பிரச்சனை நம் காதுக்கு வந்தாலும் கண்டு கொள்ளாமல் நீங்கள் செயலாற்றி வந்தால் தொழில் ரீதியாக வெற்றி பெறுவது என்பது உறுதி. முதல் 2 நாட்கள் உங்களுக்கு லாபம் குறைவாக இருக்கும், வருமான தடை ஏற்படும், கவலை கொள்ள வேண்டாம். அதன் பின்பு சரியாக மாறிவிடும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மூத்த சகோதர சகோதரிகளும் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை தரமாட்டார்கள். அதன் பின்பு உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய சூழ்நிலை மாறுவார்கள். இந்த வாரம் நான் கூறியது போன்று செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாகும். வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம நண்பர்களுக்கும் கூட எல்லாமே இது ஒரே மாதிரி பொருந்தக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருப்பதால் செலவினங்களை மற்றும் கொஞ்சம் கவனமாக கையாண்டால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையும் என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். துலாம் ராசி நண்பர்கள் இந்த வாரம் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு ஆர்வம் இருக்கும். செலவினங்கள் மீது செலவும் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். அதே நேரத்தில் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். இந்த வாரம் வருமானம் அதிகமாக வரும், ஆனால் கையிலே தங்காது. அதனால் இந்த வாரம் நீங்கள் செலவுகளுக்கு நாட்டம் அதிகமாக செல்கின்றது. நிச்சயமாக அதிகமாக செலவும் செய்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே உதவிகள் செய்து வந்தாலும் குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக நீங்கள் பேச வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசி குடும்பத்திலே பிரச்சனை வளர்க்க வேண்டாம். இளைய சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் உதவி பெறக்கூடிய சூழ்நிலை இருந்து வந்தாலும்
இளைய சகோதரக்காரன் வக்ரகதி அடைவதால் அவர்களுக்கே இந்த வாரம் பிரச்சனை இருக்கின்றது. அதனால் அவர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் அவர்களுக்கு அக்கறை தேவை என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான காரியங்களில் அவர்கள் இறங்குகின்றார் என்றால் அவருடைய பாதைகளை கவனமாக கவனித்து செல்ல அறிவுறுத்த வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய நிலை இப்பொழுது சரியில்லாத ஒரு சூழ்நிலை. அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் செய்வது உங்களுக்கு நல்லது. அதேபோன்று தாய் வழி உறவுகள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து வந்தாலும் அவர்களுக்கும் சற்று பிரச்சனை இருக்கத்தான் செய்கின்றது. மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டும். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஏதேனும் மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்போ அல்லது மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். கொஞ்சம் கவனம் தேவை. சிந்தனைகளை வேறுபுறம் செலுத்தக்கூடாது. பிள்ளைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பும் தருவார்கள். அவர்கள் மூலியமாக சில நன்மையான காரியங்கள் நடக்கும். அதேபோன்று எதிர்ப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட 6 கூடியவன் வக்ரகதி அடைந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதேபோன்று உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். எதிர்ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது லாபம் கிடைக்கின்ற பொழுது நம்மளுக்கு தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கைக்கு வருவது என்பது கஷ்டமாக இருக்கும். ஆனால் உறுதியாக லாபம் கைக்கு வரும். காரணம் என்னவென்றால் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பதால் எண்ணம் சிந்தனையும் லாப நோக்கத்தோடு இருப்பதால் நிச்சயமாக லாபம் உறுதி செய்யப்படுகின்றது. ஆனால் வருமானம் கிடைக்கும். அது கையிலே தங்குவது என்பது கஷ்டமாகிவிடும். ஏனென்றால் உங்கள் மனமே இப்பொழுது செலவினங்களின் மீது நாட்டமாக இருக்கும். அதே போன்று எவ்வளவு வந்தாலும் செலவு செய்யக்கூடிய நேரமாகவும் இருக்கின்றது. அதே போன்று கடன் வாங்கியாவது சிலர் செலவு செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்திலே இப்பொழுது வருகின்றார்கள். அதனால் அதிகமாக வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டாம். ஏன்னா செலவு செய்யக்கூடிய வாரம் இது. அதனால் கடன் பெற்று செலவு செய்வது என்பது நல்லதல்ல. ஒரு இருப்புகளை செலவு செய்தாலும் பரவாயில்லை. அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கி நீ செலவு செய்கின்ற போது பின்பு நீங்கள் அடைப்பது கொஞ்சம் கஷ்டமாகிவிடும். கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோன்று உங்களுடைய சகோதரிகளிடத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாண்டு கொள்ளுங்கள். மற்றபடி தொழில் ரீதியாக இந்த வாரம் தொழிலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு 2 நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற நிலையில் இருப்பார். அதன் பின்பு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைக்கு வருகின்றார். கொஞ்சம் கவனமாக தொழில் சார்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் தொழில் சார்ந்த அதிபதிக்கு வக்ரம் பெற்ற குருவுடன் சேர்ந்த சனியின் பார்வை இருக்கின்றது. அதனால் நிச்சயமாக இந்த வாரத்திலே சில இடையூறுகள் இடைஞ்சல்கள் அனைத்து தரப்பினருக்குமே வரும். அடிமட்ட தொண்டரிலிருந்து மேல்மட்டத்தில் இருப்பவர் வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்திலே கொஞ்சம் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். கவலைப்பட வேண்டாம். வெற்றி என்பது உறுதி, வருமானம் என்பது உறுதி, லாபம் என்பது உறுதி. நிச்சயமாக உங்களுக்கு பயன் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்தினால் மட்டுமே அது பிரயோஜனமாக மாறும். இல்லாவிட்டால் அது நம்மளுக்கு பிரயோஜனமற்ற வகையில் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மூத்த சகோதரிகளும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருப்பார்கள். உங்களுக்கு உதவியும் செய்வார்கள். உங்கள் கஷ்டங்களில் பங்கெடுத்துக்கூடக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். சொந்த பந்தங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருந்து வருகின்றார்கள். இருப்பினும் அவர்களிடத்திலிருந்து சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இந்த வாரம் ஒரு சில சஞ்சலங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா வக்ரமற்ற குருவின் பார்வை 7ஆம் இடத்திற்கு விழுவதால் ஏதாவது ஒரு வகையிலே குடும்பத்திற்குள்ளே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். இப்பொழுது உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த தெய்வ நம்பிக்கை குறையும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு குறைந்துவிடும். அதனால் நீங்கள் தெய்வ வழிபாடுகளை கையில் எடுத்தால் இந்த வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையிலே இருந்து உங்களை வழிநடத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றார். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு உற்சாகம் அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும், ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும், யாரையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். குறிப்பாக அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமாக இருக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திடீரென்று ஒரு வருமானங்கள் வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் நிறைய இருக்கின்றது. அதே நேரத்தில் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அருமையான வாரமாக விளங்கப் போகின்றது. ஏனென்றால் ஒரு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புள்ள வாரமாக இந்த வாரம் விளங்குகின்றது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. அதே போன்று குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் வார்த்தைகளிலும் கவனம் தேவை. என்றால் வாக்குஸ்தானத்திலே குரு வக்ரமதி அடைந்து ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். வாக்குஸ்தானத்திற்கு செவ்வாய் பார்வையேறி இருப்பதால் குடும்பத்திலே நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இளைய சகோதரிகள் மற்றும் மூத்த சகோதரிகள் மூலியமாக இந்த வாரம் ஒரு ஒத்துழைப்பு தர முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் அவர்கள் மீது கடிந்து கொள்வது அர்த்தமல்ல. கிரகங்கள் சாதகமாக இருந்தால்தான் அவர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியும். இந்த வாரம் உங்கள் சகோதரிகள் மூலியமாக ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. அதேபோன்று தாயார் உடல்நலத்திலும் கொஞ்சம் அக்கறை தேவை. தாய் வழி உறவுகளிடத்திலும் நீங்கள் கவனமாக பேச வேண்டும். அதே மாணவிகள் இந்த வாரம் கொஞ்சம் கல்வியிலே அக்கறையாக படிக்க வேண்டும்.
தேவையில்லாத விஷயங்களில் மனதை நீங்கள் செலுத்தினால் படிப்பிலே கொஞ்சம் கோட்டை விடக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றீர்கள். ஏன்னா கல்வி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி வக்ரம் பெற்ற குருவுடன் இணைகின்றார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் கையாள வேண்டிய ஒரு கடமையிலே இருக்கின்றீர்கள். புத்திரக்காரகன் வக்ரகதி அடைந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேற்றுமை வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிகவும் கவனமாக பிள்ளைகளிடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். அதேபோன்று எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக வந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருப்பதால் வெற்றி என்பது உறுதி. உங்களை இல்லற துணை என்று சொல்லக்கூடிய மனைவியும் அல்லது கணவனோ அவர்களும் இப்பொழுது வேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக கண்டிப்பாக இருப்பார்கள். அதேபோன்று அவர்கள் மூலியமாக ஏதாவது நன்மையான காரியங்கள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் இந்த வாரத்திலே நிச்சயமாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலியமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் பிரகாசமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோன்று தந்தை வழி உறவுகளும் இந்த வாரத்திலே முழுவதுமாக உங்களுக்கு சாதகமாக செயல்படுகின்றார்கள். அதனால் வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமான பயணமாக இருக்கும். தொழிற்சானாதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் எதிர் சாணத்தில் சென்று அமர்ந்திருக்கின்றார். தொழிற்சாணத்திற்கு வக்ரம் என்ற குரு பார்வை இருக்கின்றது. அனைத்து துறையினருக்கும், அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து வேலையாட்களுக்கும், அனைத்து முதலாளிகளுக்கும் இந்த வாரம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாரமாக இருப்பதால் கொஞ்சம் புத்தியை கடன் கொடுக்காமல் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று இந்த வாரத்திலே லாபம் என்பது உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் செலவினங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, கைக்கு வருவது செலவாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருப்பதால் இருப்புகளை காலி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகி கொண்டிருக்கின்றது. கவனம் தேவை என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். தனுசு ராசிக்கு அதிபதி வக்ரகதியிலே அடைந்த ராசியில் இருக்கின்றார். சனி வேறு இருக்கின்றார். இந்த வாரம் முழுவதும் மனது அலைவாய்ஞ்சு கொண்டே இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் மீது நாட்டம், தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தனை என்ற வகையிலே உங்களுக்கு ஒரு பிரச்சனையே நீங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறிவிடுகின்றது. அதனால் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நல்லவற்றை பற்றி சிந்தியுங்கள். தேவையில்லாத விஷயங்களை மனதிலே போட்டு குழப்பாதீர்கள். அதேபோன்று யாரிடத்திலும் பழகும் பொழுது நல்லவர்களாக இருக்கின்றார்கள் தெரிந்து பழகுவது உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் இருப்பது நல்லது. ஏனால் நாடி வருவது நல்லதா கெட்டதா என்பதை அறிய முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள். மனதை ஒரு நிலையிலே இருக்காது. உங்களுக்கு சிந்தனையை பறிகொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றீர்கள் இந்த வாரத்திலே. அதனால் புத்திசாலித்தனம் அவசியம் தேவைப்படுவது என்பதால் கவனமாக சிந்தித்து நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும். யாரிடத்திலும் வாக்குறுதியோ கொடுக்கக்கூடாது. இந்த வாரத்தில் வாக்குறுதி கொடுப்பதே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு பின்பு அவசியப்படாதீர்கள். அதை செய்ய சொல்லிவிட்டால் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும். வாக்குறுதியை கொடுப்பதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். என்றால் தேவையில்லாத ப்ரெஷர், டென்ஷன் உங்களுக்கு இப்போ வரக்கூடிய வாய்ப்பு. அதனால் நீங்கள் மனதை சந்தோஷமாக வைத்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். முகம் கவலைக்கு மனதை ஆட்படுத்தாதீர்கள். சந்தோஷமாக இருந்தால் நன்மையான காரியம் நடக்க ஆரம்பித்துவிடும். கவனமாக இருங்கள். அதேபோன்று இளைய சகோதரிகளிடத்திலும் சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் உங்களுடன் உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருந்தாலும் நீங்கள் இருக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். ஏன்னா உங்கள் நடவடிக்கை அப்படி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பாடை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது உறவுகளிடத்திலே நீங்கள் நல்ல பேரை வாங்க முடியும். தாய் வழி உறவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை தான் செயல்படுவார்கள். என்றால் 4 கூடையவன் குரு வக்ரகதி அடைந்து ராசியிலே வந்து அமர்ந்திருப்பதால் உங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேற்றுமை ஏறக்கூடிய வாய்ப்பு, எதிர்பார்த்த காரியங்களை தாயார் பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்படும். அதனால் தாயாரிடத்திலும் சரி, தாய் வழி உறவுகளிடத்திலும் நீங்கள் ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அது கெடுக்கும். கவனம் தேவை. பிள்ளைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கின்றார்கள். நிச்சயமாக உதவியாகவும் இருப்பார்கள். ஏனென்றால் அந்த 5 கூடையவன் இப்பொழுது 6ஆம் இடத்தில் சென்று அமர்ந்திருந்தாலும் அங்கே உச்சபலம் பெற்று செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். புத்திசாலிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதனும் இருக்கின்றார். அதனால் பிள்ளைகள் ஒரு அறிவாற்றலோடு, சிந்தனையோடு, செயல்பாடோடு இருப்பார்கள். கவலை கொள்ள வேண்டாம். அதேபோன்று 6ஆம் இடத்திலே சென்று புத்திரக்காரன் அமர்ந்து விரைஸ்தானத்தை பார்ப்பதால் சற்று பயணங்களிலே கவனம் தேவை. வேகமாக செயல்பட்டு ஏதேனும் சிறிய காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு சின்ன குழந்தைகளிடம் இருக்கின்றது. விளையாடும் பொழுது கவனமாக விளையாடச் சொல்வது நல்லது. கடத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கின்றார். இல்லற துணை உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்களது வீட்டிலே இல்லற துணையின் மூலியமாக அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பெற்றுக்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. தந்தை வழி உறவுகள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக உதவியாக, லாபமாக, நன்மையாக இருப்பார்கள். அதனால் தந்தை இடத்திலே நீங்கள் பெற வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். தந்தை வழி உறவுகளிடத்திலும் பெற்றுக்கொள்ளலாம். குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்து நிறைய நன்மைகளை இந்த வாரம் நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தொழில் சார்ந்து இந்த வாரம் நீங்கள் நிறைய போட்டிகள், கடின உழைப்புகள் என்று கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றீர்கள். தைரியமாக செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி உறுதி. ஆனால் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் முன்னுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த வாரத்தில் இருக்கின்றது.
இலக்கை அடைவதற்காக நீங்கள் கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் முடிவு என்பது உறுதியாக வெற்றிதான் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மூத்த சகோதர சகோதரிகளும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருப்பதால் அவர்கள் மூலியமாக நன்மைகளை பெறுவது நன்றாக இருக்கும். தொழில் சார்ந்து உங்களுக்கு உதவியாகவும் இருப்பார்கள் நிறைய பேருக்கு. அதனால் கவலை கொள்ள வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாரமாக இருக்கின்றது. இருந்தாலும் மனக்குழப்பங்களை தவிர்த்தால் இந்த வாரம் வெற்றியாக இருக்கும் என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். மகர ராசிக்கு அதிபதி சனி விரயஸ்தானத்தில் சென்று அமர்ந்து எதிரி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். 12ஆம் இடத்திலே விரயஸ்தானாதிபதி வக்கரகதியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது. குறிப்பாக அவசியமில்லாத விஷயத்தை பற்றி சிந்திக்கவே கூடாது. என்றால் இந்த வாரத்திலேயே நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. 6 குடையவன் 8 குடையவர் கேந்திரமே இருக்கின்றார்கள். கவனமாக இருங்கள். முக்கியமாக இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சிலர் தேவையில்லாத விஷயங்களுக்காக மற்ற நண்பர்களுக்காகவோ பிரத்தியாருக்காகவோ முன்னே சென்று நீங்கள் பிரச்சனையை மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சிலர் வழக்குகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்திவிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த வாரத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். மனதையும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். மனதையும் அலைவாய் விடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் நாட்டத்தில் கொள்ளக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களுக்காக தேவையில்லாத நபர்களிடத்திலே நீங்கள் சென்று முன்னே நின்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீர்கள். அது உங்களுக்கு முடிவு பிரச்சனையாகத்தான் முடியும். மற்றபடி நீங்கள் இந்த வாரத்திலே தொழில் ரீதியாக ஒரு உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள். லாபம் என்பது உறுதியாக கிடைக்கும். அந்த லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் பிரகாசமாக இருக்கின்றது. இருந்தாலும் அதை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் புத்திசாலித்தனமாக இல்லாவிட்டால் கண்டிப்பாக நாம் பிரச்சனையைத்தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை நாம் புத்தியை கடன் கொடுத்தால் வரக்கூடிய வாய்ப்பு. ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த வாரம் உங்களுக்கு இல்லற துணை என்று சொல்லக்கூடிய கணவனோ மனைவியோ உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதில் அக்கறையாக இருப்பார்கள். ஒரு ஆர்வமாக இருப்பார்கள். உங்கள் மீது ஒரு பற்றாக இருப்பார்கள். நிச்சயமாக இந்த வாரம் அவர்கள் மூலியமாக சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கத்தான் செய்கின்றது. அதனால் பயன்பெற்றுக் கொள்ளலாம். இளைய சகோதர சகோதரி என்ற வகையில் இந்த வாரம் அவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கின்றது. இளைய சகோதர காரகன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே சென்று வக்கரகதி அடைவதால் அவர்கள் மூலியமாக ஏதேனும் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்கும். ஆனால் நிறைய செலவினங்கள் இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றன. அவர்களே இப்பொழுது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக தெய்வ வழிபாடை நீங்கள் இருவருமே கையில் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு மிக சாதகமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மூலியமாக ஏதேனும் நன்மையோ லாபமோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய இருக்கின்றது. தாயாரும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றார்கள். அதேபோன்று மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கின்றது. நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு, உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சிறப்பான சூழ்நிலையிலே மாணவ மாணவிகள் இருக்கின்றார்கள். உங்களது பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் உற்சாகமாக இருப்பார்கள். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் அக்கறையாக இருப்பார்கள். உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதே போன்று 6 குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சில நேரங்களிலே தாயாரிடத்தை கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தவும் செய்யத்தான் செய்வார். அதனால் தாய் வழி உறவுகளிடத்திலே சிறிய சிறிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து சென்றால் நாம் அதிலிருந்து வெளியே வரலாம். அதே போன்று இல்லற துணை இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றார்கள். சொந்த பந்தங்கள் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வக்ரவற்ற குருவின் பார்வை 8ஆம் இடத்துக்கு இருப்பதால், செவ்வாயின் பார்வை இருப்பதால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. பயணங்களிலே கவனம் தேவை. மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, ஒரு பொருளை வைத்துவிட்டு சென்று விட்டு திரும்பவும் வரக்கூடிய வாய்ப்பு இப்படி இருக்கின்றது. கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோன்று தந்தை வழி உறவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையிலிருந்து லாபத்தை தருகின்றார்கள், பெற்றுக்கொள்ளலாம். குலதெய்வம் இந்த வாரம் ஆசீர்வாதம் செய்கின்றது நன்மைக்காக. தாராளமாக குலதெய்வ வழிபாடை செய்து நீங்கள் நன்மையை அடையலாம். தொழில் ரீதியாக நீங்கள் அனைவருமே இந்த வாரம் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகின்றீர்கள். நிச்சயமாக இந்த வாரம் தொழில் சார்ந்து நன்மையோ லாபமோ அதிகமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளும் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக லாபத்தை தரக்கூடிய நிலை இருக்கின்றார்கள். நன்மை தரக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நம்ம நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் ஏதாவது பிரச்சனையை மாட்டி பயணங்கள் தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் வாழ்கின்ற நம்ம சொந்தங்கள் தேவையில்லாத பிரச்சனை தலையிட வேண்டாம். நாம் உண்டு, நம் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். கும்பராசிக்கு அதிபதி சனி லாபஸ்தானத்திலே அமர்ந்து ஒரு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் ஒரு சிறப்பான நல்ல நேரம். அதேபோன்று லாபஸ்தானத்திலே குரு வக்ரகதி அடைந்து அமர்ந்து விட்டார் உங்கள் ராசிநாதனோடு. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதிலே சற்று தடைகள் ஏற்படும்.
நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதிலும் சற்று தடைகள் ஏற்படும். காரிய தடை என்ற நிலையிலே இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் தொழில் சார்ந்து நீங்கள் அதிகமான ஒரு வெற்றியை பெற்று லாபத்தையும் பெறக்கூடிய நல்ல ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தருவதிலே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதனால் இந்த வாரத்திலே அவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காரணம், இந்த கிரகங்கள் அவர்களை மாற்றிவிட்டு ஆட்டி வைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. அதேபோன்று இளைய சகோதர சகோதரிகளும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒற்றுமையாக ஒத்துழைப்பாக தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலே உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையிலே உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே வந்து உட்கார்ந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கின்றார். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு அருமையான ஒத்துழைப்பை தரக்கூடிய வகையிலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் மூலியமாக நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். மாணவ மாணவிகள் இந்த வாரம் முழுவதுமே ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சிலர் வெளியூர் வெளிநாடுகளில் செல்லக்கூடிய வாய்ப்பையும் பெறுகின்றார்கள். சிலருக்கு சந்தோஷமான பயணங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் நீங்கள் மாணவ மாணவிகள் இந்த வாரத்திலே ஒரு அருமையான அனுபவங்களை பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள். பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அருமையான நிலையில் இருந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றார்கள். அதனால் தாய் தந்தை பிள்ளைகளுக்குரிய ஒரு ஒற்றுமை இந்த வாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதேபோன்று முதல் 2 நாட்கள் 6 கூட வந்து உங்கள் ராசியிலே வந்து அமர்வதால் தேவையில்லாத சிந்தனைகள் ஏற்படும். உங்களுக்கு தேவையில்லாத வகையிலே ஒரு மனது நாட்டத்தை செலுத்தும் அது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். முதல் 2 நாட்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. அதேபோன்று களத்திரக்காரர்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலை இருக்கின்றார். உங்களது இல்லற துணை என்று சொல்லக்கூடிய கணவனோ மனைவியோ இந்த வாரம் முழுவதுமே ஒத்துழைப்பு தருகின்றார்கள். நிச்சயமாக அவருடைய ஆலோசனையும் உங்களுக்கு பயன் தரும். அதேபோன்று தந்தைக்குரிய கிரகம் என்று சொல்லக்கூடியவரும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலை உதவிகரமாக ஒத்துழைப்பாக இருக்கின்றார்கள். அதனால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இந்த வாரம் பரிபூர்ணமாக இருக்கின்றது. தந்தை வழி உறவுகளும் தந்தையாரும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருப்பதால் அவர் வகையிலே ஏதேனும் பயன்பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளம் பெற்றுக்கொள்ளலாம். தொழில் சார்ந்து இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் உற்சாகமாக ஒரு வெற்றிகரமான பயணத்தை மேற்கொள்ளப் போகின்றீர்கள். வெளியூர் வெளிநாடு என்று இருக்கின்ற நம்ம சொந்தங்கள், இங்கே இருக்கின்ற நமது பிள்ளைகள் அனைவருமே வேலை செய்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றார்கள். பெரியவர்கள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வருமானத்தை பெற்று மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றார்கள். சிலருக்கு மகிழ்ச்சியான பயணங்கள் மேற்கொள்வதிலே நாட்டம் இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். லாபம் உறுதியாக இருக்கின்றது. ஆனால் லாபத்தை கையில் பெறுவது கொஞ்சம் காலதாமதமாக ஆகக்கூடிய வாய்ப்பு. லாபம் கிடைப்பதிலே கொஞ்சம் காலதாமதம் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கிரகங்கள் சரியாகின்ற போது அதுவும் சரியாகிவிடும். இந்த நேரங்களிலே நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்லது என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன். வணக்கம். மீனராசி நண்பர்கள் இந்த வாரம் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். மீனராசி நண்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். காரணம், உங்கள் ராசியிலே வந்து சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற உச்சபலம் அடைந்து 8 குடைவன் என்பதால் நீங்கள் மனதிலே அலைபாயக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு காரியத்தை எடுத்தால் அதில் செய்து விடுவோமா, வெற்றி பெற்று விடுவோமா என்ற சந்தேகங்களும் உங்களுக்கு எழுந்து கொண்டே தான் இருக்கும். அதற்கு காரணம், உங்கள் ராசிநாதனும் அக்ரகதி அடைந்து அமர்ந்திருக்கின்றார். செவ்வாயின் பார்வையிலே சனி விரைஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். அதனால் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு அதில் சந்தேகத்தின் பேரிலேயே நீங்கள் இந்த வாரம் முழுவதும் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுவே உங்களது பாதி வெற்றியை தடுத்துவிடும். அதனால் நீங்கள் ஒரு மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். வெற்றி உறுதி என்பதை மனதிலே கொண்டு செயலாற்றினால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குடும்ப உறுப்பினர்கள் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்து வருகின்றார்கள். அதே நேரத்திலே அவர்களுக்கும் சில தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. 2ஆம் வீட்டிற்கு வகரமற்ற குருவின் பார்வை இருப்பதால் நீங்கள் அவர்களிடத்திலே ஏதேனும் ஒரு இணக்கமற்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு பயன் இருக்கின்றது. அதேபோன்று இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். நிச்சயமாக உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அதேபோன்று தாய்க்குரிய கிரகம் நல்ல நிலையிலே உங்களுக்கு உதவிகரமாக வந்து அமர்ந்திருக்கின்றது. வகரம் பெற்ற குருவால் 4ஆம் இடம் பார்க்கப்படுவதாலும் சனியின் பார்வை இருப்பதாலும் மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் அக்கறை தேவை. தாயார் உடல்நலத்திலும் அக்கறை தேவை. பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தாலும் முதல் 2 நாட்கள் கொஞ்சம் செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் செலவு விஷயத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. அதேபோன்று இந்த வாரம் உங்களுக்கு எதிர்ப்புகள் கூட நன்மையாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகின்றது. அதனால் கவலை கொள்ள வேண்டாம். சிலருக்கு ஏதேனும் வழக்குகள் தீர்ப்பில் வரக்கூடிய பட்சமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றீர்கள். அது சிலருக்கு கிடைக்கும். அதேபோன்று களத்திரக்காரர்கள் இந்த வாரம் தனஸ்தானத்தில் வந்து இருப்பதால் உங்களது இல்லற துணையின் மூலியமாகவும் நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்கள் கேட்காமலேயே அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். உங்களது மனநிலையை புரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மாறி இருக்கின்றார்கள்.
அதனால் நிச்சயமாக அந்த உதவி உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். அதேபோன்று அவர்கள் மூலியமாக சிலருக்கு சில பிரச்சனை வரக்கூடிய சூழலையும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து சென்று பயன்பெறுங்கள். அதேபோன்று தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். தந்தையாரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். அதனால் அவர்களிடத்திலே பெற வேண்டிய நன்மைகளை எளிதாக பெற்றுக்கொள்வதற்கு நல்ல நேரம் இது. குலதெய்வ வழிபாடு செய்து இந்த வாரம் நீங்கள் நல்ல பயனையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் ரீதியாக நான் மேற் சொன்னது போல சந்தேகம் என்பது அதிகமாக இருக்கும். வெற்றி பெறுவோமா இல்லையா என்ற ஒரு நிலை. அதேபோன்று வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நமது சொந்தங்கள் கொஞ்சம் கவனமாக, யாரிடம் பணம் கொடுத்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் பணத்தை தொழிலுக்காக கொடுத்து நிறைய ஏமாறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே வருகின்றது. அதனால் அனைவருமே எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை செயலாக்க வேண்டும். முதலீடு செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 1க்கு 2 மடங்கு செலவு செய்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்நாட்டினால் மட்டுமே செலவினங்களை தவிர்க்க முடியும். மூத்த சகோதர சகோதரிகளும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாலும் அவர்கள் மூலியமாக நிறைய செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் வருகின்றது. சிலருக்கு இடமாறுதல் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குறிப்பாக அரசு துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வெளியூர்களுக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பை பெறுகின்றார்கள். வீட்டிலே இருந்து விலகுவதற்கான சில வாய்ப்புகளையும் பெறுகின்றார்கள். தேவையில்லாத விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லப்படுவதற்கான உங்களை கட்டாயப்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருப்பதால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் கையாண்டு செயலாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வணக்கம்.